கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த மாலை வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த அடிமைக்கு தேவன் கொடுத்திருக்கிற நற்செய்தி, சுவிசேஷமாகிய நற்செய்தி. இந்த அடிமைக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் கிராமமாக சென்று சுவிசேஷத்தை பிரஸ்தாவப்படுத்த, அதைத்தான் என்ன கொடுத்திருக்கிறாரு. நான் அதைத்தான் செய்துகிட்டிருக்கேன். அவன் கிறிஸ்து இயேசுவை அறிவிப்பதே எனக்கு கடமையாக இருக்க, அதுதான் எனக்கு முதற் பலனுமாக இருக்கிறது என்று அநேகர் தேவனுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்து ஆராதித்து துதித்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவனை அறிந்து தொழுது கொண்டிருக்கிறார்களாக இந்த தேவனை அந்த ஆத்துமாக்களுக்கு அவர் யார் என்பதை அறிவித்து அவர்களை வழிநடத்துகிறார்களா என்றால், இங்கே தேவனை என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் என்னை உருவாக்கிய தேவனை நான் யார் எப்படி அறிவேன்? என்னை அழைத்த தேவனை நான் எப்படி அறிவேன்? நான் பலிபீடத்தை சென்றது தொழுது கொள்கிற தேவனை நான் எப்படி அறிவேன்? அவரை தொழுது கொள்ள ஆலயத்துக்கு போகிறேன், என்னை ஆராதிக்கிறேன், ஆனால் அவர் யார் என்று நான் அறியாமல் இருக்கிறேன். ஒருவனை எனக்கு அறிவிக்காவிட்டால் என்றால், பைபிளும் படிக்காது, தேவனுடைய ஆலயத்துக்கு போராடு, எல்லாம் சரி, ஆனால் காரியம் சுவையாக இருக்கிறதா అని பார்க்கும்போது தேவனுடைய பார்வைக்கு இவன் நம்ம முன்னுக்க வாரான், நம்ம தொழுது கொண்டு ஆராதிக்க எல்லா காரியங்கள்லாம் சரியாக இருக்கு. ஆனால் நம்ம யாருன்னா அறிந்து பலிபடத்துக்கு வாரானா இல்லையே எங்கே காண்டி மனம் உருகி கிருபியினால் பிடிப்புக்கிட்ட ஒரு கட்டளையை கொடுக்காரு. அங்கே பார்ப்போம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது அதிகாரத்திலிருந்து வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தவா என்பவளுடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிஷத்திற்கு எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி தேவனுக்கு மற்றமை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்திருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்றான்.
தெரியும் என்று சொல்லி புலிப்புவையும் தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ನನ್ನ அன்பு சொந்தங்களே, என்று நாம் என்னை சேர்த்து தான் நான் சொல்லுவேன்றதோட நான் இதெல்லாம் கற்று அறிந்தவன் எனக்கு எல்லாம் தெரியும். அது இருமாப்பு உண்டாக்கிவிடும். அது நம்ம பிசாசு நம்மளை அப்படி ஒரு ஆவியை கொடுத்து தேவனை விட்டு விலகி தானுங்கிற ஒரு அகந்தையை நான் ஆவியை கொடுத்தேன். அதுக்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்காம தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக அவர்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கேட்க போகும். அப்போ இவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு தவார். அது எத்தியோப்பியா தேசத்து புகிஸ்தாரக்காரன். அவர் அங்கே நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு தான் தொழுது கொண்டு வந்திருக்காரு. தொழுது கொண்டு திரும்பி அவர் ஊருக்கு போகும்போது இவர் நம்ம தொழுகொள்ள இருந்த புகிஸ்தாரக்காரன் எத்தியோப்பியா தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு வந்து நம் பலிபீடத்துக்கு வந்து தொழுது கொண்டு ஆராதித்து செல்கிறார். நம்மை யார் என்று அறிந்து வந்து தொழுது கொண்டு செல்கிறானா தெரியவில்லையே. நம்மை எதிர்த்துக்கொள்ளவில்லையே. நம் தேவன் இவர்தான் என்பதை, நாம் தொழுது கொள்ளும் தேவன் இவர்தான் என்பதை அறியாமல் வந்து கொண்டு செல்கிறான் நினைத்து மனஸ்தாபத்தினால் இரங்கத்தினால் புலிப்புகிட்ட அந்த அவர்களோட போய் அங்கே போக சொல்லுப்பா, அவனுக்கு யாருங்கிறத அறிவிக்கிறதுக்கு அனுப்புப்பா. ஒரு தூதன் மூலமாக பிலிப்புக்கு அந்த கட்டளை போகுது. அப்போ பிலிப்பு போய் நீ போய் அந்த ரதத்தில் ஏறி அமுது கொள்ளும் போது அந்த கந்தோகோ தேசத்தின் எத்தியோப்பா தேசத்தின் புகிஸ்தாரக்காரன் ஐய மந்திரி ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர் போய் அவரு கேட்க நீ வாசிக்கிறே, அதோட கருத்து அது யாரை பற்றி பேசுது, அவனுடைய கருப்போர்கள் யாரு, அதனுடைய மைய கருத்து என்ன, அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கா அண்ணா அவர்கிட்ட கேட்காரு. இந்த ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இருந்து வாசித்தால் புரிந்து கொள்ளலாம். அத்தனை வசனங்களும் அத்தனை வார்த்தைகளும் சடுவல் தேவனாகிய ஆண்டவரை பற்றியே இருக்கிறது. அது நீர் வாசிக்கிறது. அது யாரை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிற நீர் அறிந்திருக்கிறதா, அதனுடைய கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்கிறார். வழங்கிலே ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சரி, தேவன் போராடி எல்லாம் நடக்காது வைக்காது. ஆனால் ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று நாம் பலிபீடத்துக்கு வருகின்ற இந்த ஆத்மாக்களுக்கு எதை அறிவிக்கிறோம் சொந்தங்களே? அவர்கள் அறியாதபடியால் அல்லவா தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து சத்தியம் வெளிப்படும், தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும் என்பதற்காக அல்லவா அவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள். ஒரு புது ஆத்மா நம்மக்கிட்ட வருது. அங்கெல்லாம் அலைஞ்சி எடுத்து கண்ணீர் கவலை துக்கம் துயரத்தோடு அழுது புலம்பி கொண்டு கடைசியில் தேவனுடைய சமூகத்துக்கு வருது. அப்போ இவர்களை பற்றி அவங்களுக்கு முதல்ல சொல்லணுமா சொல்லாண்டாம். ஒரு விருந்து சாலைக்கு போனால் அந்த விருந்து சாலையில் இந்த பதார்த்தத்துக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. அப்போ நம்ம பந்தி விளம்பக்கூடிய தான் இதெல்லாம் இருக்குது, சாப்பிடுங்க. அதே போல் நம்ம தேவனுடைய பலிபீடத்திலே நிற்கிற நாம் அவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை நாம் முதலில் தெரிவிக்க வேண்டும். தேவனுடைய இரக்கம், கிருபை, அன்பு அதை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏனால் அறியாமல் வந்திருக்கிறார்கள், அறியாமல் தொழுகொள்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர்
ஆண்டவராக கிறிஸ்து இயேசுவே என்பதை அறியாமல் இவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தொழுகொள்கிற தேவன், நீங்கள் அந்த ஆராதிக்கிற தேவன், இந்த ஆண்டவராக கிறிஸ்து இயேசுவே என்று அவர்களுக்கு அறிவிக்காவிட்டால் அவர்களை எப்படி அறிந்து கொள்வார்கள்? முதலில் நாம் தேவனை எப்படி அறிந்து கொண்டோம்? தேவனுக்கு முன்பாக எப்படி தலைகளை தாழ்த்தி நன்மையை பெற்றுக்கொண்டும் முழங்கால்களை முடங்கி நிற்கிறோம். அதையல்லவா முதலில் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதையல்லவா அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதை விடுத்து நாம் இன்னைக்கு எங்கே எல்லாமோ எதையெல்லாமோ ஜனங்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறோம். ஆனால் அந்த மந்திரி ஒருவன் எனக்கு இதை அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அவர் தன்னையே தாழ்த்தி என் ரத்தத்தில் ஏறி உட்காரும். இன்னைக்கு பலிபுடத்தில் நிற்கிற ஆத்மாக்கள் தீர்க்கதரிசியை என் கூட வாரு, என் வீட்டுக்கு வரும். இதனுடைய மறைபொருள் எனக்கு புரிய மாட்டாங்க. என்னை சிரித்து உருவாக்கின தெய்வம் யாருங்க தெரியாமல் தான் நான் பலிபடத்துக்கு போகிறேன். நீ என் கூட வந்து எனக்கு வெளிப்படுத்தும். இந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம்னா யார்? அவரே எனக்கு என்ன நல்லா வெளிப்படுத்தி எனக்கு இதனோடு பேசும். எங்கள் பலிபடத்துக்கு வாரும், எங்கள் வீட்டுக்கு வாரும், எங்கள் குடும்ப ஜனங்களோடு வந்து எங்களோடு அதை வெளிப்படுத்தும் என்று நான் தீர்க்கதரிசி ஆகிய பிலிப்புவை அழைக்கிறோமா? அழைத்தால் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவருக்கு சொன்ன உடனே அவர் ரெண்டாவது அவர் கூட உட்கார்ந்து பேசுகிறார். இவரை பற்றி அது ஆகமம் வாசித்த ஆகமத்தை அவருக்கு வெளிப்படுத்தி பேசும்போது அவர் அப்படியே தன்னை அறியாமலே எந்த தேவனை ஆராதிக்க போனோமோ அந்த தேவன் தான் இவரா? அவர் தான் இந்த ஆகமத்திலே வாசித்தோமா? இந்த வாசித்தோம் நம்மை அறியாமல் போய்விட்டோமே. இப்பொழுது நமக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டு விட்டதே என்று அவர் அறிந்து கொண்டபடியினால் போகிற வழியிலே அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டபடியினால் தேவனுக்கு முன்பாக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தபடியினால் நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏதாவது தடை உண்டுமா? அப்போ நான் பிலிப் அவர் கேட்கிறாரு, நீர் உண்மையாக அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மனம் திரும்பி இந்த உலகத்தில் இதற்கு முன்பாக நீர் அவரை அறியாமல் ஆராதித்து இப்பொழுது அறிந்து கொண்டு இவர் தான் உண்மையை சிரித்து உருவாக்கின ஜீவனுள்ள தேவன் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றார். அதுக்கு முன்னால் ஒரு 36வது இவ்விதமாக அவர்கள் வெளிநாட்டிலிருந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுதும் மந்திரி ஏதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தா தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று இதுவரை தேவனுடைய குமாரன் தெரியாமல் தான் போயிட்டு இப்போ ஒரு வெளிப்படு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நான் அவருக்கு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்
கொண்டு போய் விட்டாள். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடையே தன் வழியை போனான். அவர் யாருங்கிறத அறிவித்து தெரிந்து கொண்டபடியே அதுக்கப்புறம் அவர் ஞானஸ்தானமும் எடுத்து சந்தோஷத்தோடையே தன் வழியை போனான். அவர் யார் அனுப்பி அறிந்து கொண்டார். அன்பு சொந்தங்களே, பலிபிடத்திலே நிற்கிறார் பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, ஊழியர்களே, சுவிசேஷர்களே, நாம் முதலில் நாம் ஆராதித்து தொழு கொண்டு நம்மோடு வாசம் பண்ணுகிற கிறிஸ்து இயேசு யார் என்பதை ஜனங்களுக்கு முதலில் அறிவிப்போம். அதுவே நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், கொடுத்திருக்கிற கடமை. நீங்கள் கிராமமாக சென்று சுவிசேஷத்தை பிரசாரப்படுத்தி நீங்கள் உங்களுக்கு முன்பாக உங்கள் ஆத்துமாக்களை சுவிசேஷத்தை பிரசாரப்படுத்துங்கள். அவர்கள் என்னை யார் என்று அறியாமல் உனக்கு முன்பாக நின்றால் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள், அறிவியுங்கள். அதுவே அவர்களுக்கு ரட்சிப்பின் வழி, உங்களுக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிற பணி. என் தேவன் ஜனங்களே, சொந்தங்களே, அவரை நாம் அறிவிப்போம். அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். நாம் அழைத்த ஆத்மாக்களோடு வாசம் பண்ணுவார். ஆமீன், ஆமீன்.